Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் மிக மூத்த தலைவர், முன்னோடி, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதா அவர்களின் பார்த்த சாரதி அப்படின்னு அழைக்கப்பட்ட தேர்தல் வியூக ஒரு ஆலோசகராக திரு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பழுத்த அரசியல்வாதி இன்று மௌனம் கலைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்றது வெளியிலே சென்றவர்களால் பலமுறை சொல்லப்பட்டது, உள்ளே இருப்பவர்களால் பல நாட்களாக மனத்தாங்களாக சொல்லப்பட்டு உள்ளேயே சொல்லப்பட்டு வருவது. இதுதான் நமக்கு தெரிந்த விஷயம். முதல் முறையாக கட்சிக்குள் இருக்கும் பெரும் தலைவர்களில் ஒருவர், அதுவும் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழுத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள், அவருடைய ஸ்டேச்சர் போன்ற ஒரு தலைவர் ஒருவர் நேரடியாக வந்து அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார். இது அழைப்பு அப்படின்றதையும் தாண்டி கெடு விதித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10 நாளுக்குள்ள அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் இதோடு ஒற்ற கருத்தினோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட திரு எடப்பாடி பழனிசாமின்ற பெயரை எடுக்கவில்லை. எதிர்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்லாம் தான் எடுத்திருக்கிறார், பெயரை பயன்படுத்தியிருக்கிறார். யார் யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படின்றது பொதுச் செயலாளருடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. ஆனால் ஒருங்கிணைப்பு நடந்தால் மட்டுமே நம்மால வெற்றி பெற முடியும் என கூறியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். வெளியிலே சென்றவர்கள் அனைவரும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் மீண்டும் சேர்வதற்கு தயார் என கூறியிருக்கிறார்கள். அதனால அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்த்துக் கொள்வது மட்டுமே அப்படின்னு கூறினாங்க. சேர்க்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். டெல்லி சென்றது ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. பல முறை அவர் டெல்லி சென்றார். யாரை சந்தித்தார்? அமித்ஷா அவர்களை சந்தித்தாரா? இங்க வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தாரா அப்படின்னு பல யூகங்கள் இருந்த நிலையில ஆம் அழைத்தார்கள், சென்றின் சுமூக தீர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுக ஒருங்கிணைப்புக்கு இவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம், நான் சொல்வதெல்லாம் எல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். இந்நிலையில் நமது ஆசிரியர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட், மிக மூத்த தலைவர், முன்னோடி, அவருடைய பிரஸ் மீட்டை பார்க்குறோம். உங்களோட இனிஷியல் ரியாக்ஷன்? மிக மூத்த முன்னோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா கவனம் நம்ம வந்து கொடுத்தாகணும். என்ன அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக முதலமைச்சராக மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது, கட்சியை துவக்கிய போது எம்ஜிஆர் காலத்திலேயே மாவட்ட செயலாளராக இருந்தவர். அதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அத்தனை முன்னாள் முதல்வர் மற்றும் மூத்த தலைவர்கள் எல்லோருமே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எவ்வளவு ஜூனியர்கள் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம். திரு 72 கட்சி ஆரம்பித்த போது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறார். முதல் கட்டத்திலே, ஆரம்ப கட்டத்திலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்லேயே. அதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ அவ்வளோ மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடியவர் எம்ஜிஆரை பார்த்து, ஜெயலலிதாவை பார்த்து, திருமதி சசிகலாவை பார்த்து, திரு ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து, திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, இப்படி அத்தனை பெருமக்களுடைய தலைமையும் ஏற்று அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கட்சி ஒன்று தான் முக்கியம் அப்படிங்கிறத கவனித்து அப்படி அரவணைச்சு போகக்கூடியவர். பின்னால் வந்து இன்று முக்கியமான இடங்களுக்கு நகர்ந்திருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களோ, திரு இபிஎஸ் அவர்களோ இது மாதிரியான ஈகோக்கள் எல்லாம் விட்டுட்டு அங்கே வரணும். நான் வந்து ஈகோ பார்த்துருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய சென்ஸ். நம்ம ஏற்கனவே ரொம்ப சரியாக நம்முடைய சாணக்கியாலையும் சரி மற்ற தோழர்கள்ட்டையும் பேட்டி கேட்கும்போது சொன்னது வந்து, இன்றைய விஷயத்தில் வந்து அவர் கட்சியை பிளக்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கு மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவார்னு சொல்லியிருந்தோம். அந்த கருத்தை தான் அவர் வலியுறுத்தியிருக்காருங்கிற பார்க்குறோம். நம்ம செல்வி ஜெயலலிதா மன்னிக்கணும், திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு டிடிவி தினகரன் என்று 3 முக்கியமான பிரமுகர்கள் வந்து அதிமுகவுக்கு வெளியே இருக்கிறாங்க. அப்புறம் அவர்களை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், வைத்திலிங்கம் போன்றவர்களாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒன்றிணைந்த அதிமுக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் 10 நாள் கெடு.
இந்த 10 நாள் கெடு அப்படின்றது திரு செங்கோட்டையன் அவர்கள் விதிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு உள்ள பார்ட்டிக்குள்ள ஒரு இது இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் வந்து ஒற்றை கருத்துடன் இருப்பவர்களும் சேர்ந்து நாங்க பண்ணுவோம் 10 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஏற்கனவே நாங்க 6 பேர் சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் டாட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ள சீனியர் லீடர்ஸ்லயே இவர் சொன்ன அந்த 5 பேர் மீதி, இவரை தாண்டி கூட மீதி 5 பேர், இந்த 6 பேரும் சேர்ந்து இவர்கள் அனைவருக்கும் இதே கருத்து இருக்கிறது. இவர்கள் இந்த 10 நாட்களுக்கு பிறகு சேர்வார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு முறைக்கு 10 முறை உள்ள பேசி அல்லது தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி எப்படியாவது ரீச் அவுட் பண்ணி அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல, கதவு அடைச்சே கிடக்குது, கதவு திறக்க முடியல, திறந்த கதவுல காதில் சொல்ல முடியல, சொன்னாங்க காதில் கேட்கல அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்தால் தான் அந்த மாதிரி பப்ளிக் வருவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். திரு செங்கோட்டையன் நம்ம பல முறை இருக்கோம், திரு ஓபிஎஸ் அவர்களே ஒரு ரிபல் கிடையாது, அவர் வந்து என்றைக்குமே சண்டை போடுறவர் கிடையாது. திரு செங்கோட்டையன் அவர்களும் அதே தான். அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் மூத்தவருங்கனால நம்ம அந்த அப்படி ஒரு ரிவர்ஸில் உதாரணம் வைக்கக்கூடாது. திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசிக்கலாக அவர் ஒரு ரிபல் கிடையாது. அவர் வந்து இப்போ அறிமுகத்தில் சொன்னது போல எம்ஜிஆர், ஜெயலலிதா, சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ்னு பலருடைய தலைமையை பார்த்து ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையில் இணக்கமாக செயல்பட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற பழக்கமும் அவருக்கு உண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி பப்ளிக்கில் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாருன்னு கட்டாயமாக உள்ளே விவாதித்திருக்கிறார்கள், வெளியேயும் விவாதித்திருக்கிறார்கள். அடுத்து நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன். ஸோ உள்ளே கட்டாயம் விவாதிச்சிருக்காங்க. அவங்க பேசி சரி யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும், நம்ம வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து செஞ்சு ஆகணும், நமக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய ஆண்டு விழா பீரியடில் நம்ம 2024-25 நம்முடைய மார்ச் மாதம் நடந்ததில் வந்து இதே மாதிரியான சந்தர்ப்பங்களில் பயங்கர ஒரு ஹீட் இருந்தபோது நம்முடைய ஆண்டு விழா இருந்துச்சு. அப்போ வந்து அவர் கலந்து கொண்டு பேசினார். அதே மாதிரியான சந்தர்ப்பத்தை ஏற்கனவே அவர் பண்ணவர் அப்படிங்கிறனால அப்போ அவரே வந்து கேட்குறான்னு பார்க்கணும். அவர் திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டது போல மூத்த பெருமக்கள் 6 பேர் வந்து போய் எங்களுக்கெல்லாம் திரு சி வி சண்முகம் அவர்கள்லாம் சொல்லாத விஷயம் இது சொன்னதாகவே சொல்லுவாங்க. எனக்கும் இவங்களுக்கு இல்லாத பகையா, நான் அவங்களால வந்து நேரடியாக பாதிக்கப்படாத விஷயமா, இப்போ நானே வாங்கன்னு வரலாம் அவங்கள கூட்டுக்கலாம்னு சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு என்ன நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நான் நேரடியாக ஒரு ஃபைட் பண்ண நானே வரலாம் அவங்களாம் வரட்டோன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட ஃபைட் எதுவும் கிடையாது, ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு தலைமை மாற்றங்கிற தவிர வந்து நேரடியான ஒரு கான்ஃப்ளிக்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க இவரை வந்து திரு இபிஎஸ் அவர்களை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி எதுவும் செய்யலாம். அவங்களுக்கு பதவி வேணும், நான் பதவியில் இருக்கணும், ரீட்டைன் பண்ணுறதா இருந்துச்சு தவிர டைரெக்டாக கிளாஷோ ஒரு இன்சல்ட்டோ இல்லை. பட் வேற நான் வந்து டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், திரும்ப சசிகலா உள்பட எல்லாராலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் வந்து பாதிக்கப்பட்ட நானே வந்து பரவாயில்ல அவங்க எல்லாம் உள்ள இருந்தால் நல்லதுதான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னன்னு இந்த சென்ஸ் தான் எல்லாருக்குமே இருந்தது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது திரு செங்கோட்டையன் அவர்களின் கருத்து அல்ல. ஒட்டுமொத்த அதிமுக உள்ள இருக்கிற வெளியே இருந்த தனிக்கட்சி ஆரம்பிச்சுட்டா இது மாதிரி எல்லா லேயர்லையும் இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணம். திரு டிடிவி தினகரன் அவர்கள் பல முறை ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும். இது ஸ்டாண்டர்ட் அர்பன். ஸோ எல்லாம் அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார். ஒவ்வொருத்தரும் ஒரு போக்கில் போறாங்க. திரு கேசி பழனிசாமி போன்றவங்க கோர்ட்டில் போய் நிப்பாட்டி பண்றாங்க, புகழேந்தி போன்றவர்கள் பண்றாங்க. திரு டிடி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு. திரு ஓபிஎஸ் வந்து தொண்டர் மீட்புகளும். ஸோ எல்லாருமே அதிமுகவை மையப்படுத்தி தான். ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்தி தானே டிடிவி கட்சி வச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே அதிமுக ஒன்றிணையம் அப்படிங்கிறது இது வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல. திரு வேலுமணி அவருடைய பெயரை 2-3 இடத்துல குறிப்பிடுறாரு அவர், சரிங்களா? அந்த வேலுமணி அவர்களிலிருந்து சி வி சண்முகம் இவர் குறிப்பிட்ட அந்த 6 பேர் பேர்ல இருந்து கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு தலவாய் சுந்தரத்தை அவர்கள் கேட்டா கூட அவர் சேர்ந்தவர். அவர் உங்களுக்கு இணைய அவருக்கும் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளராக இருந்தவர், சசிகலாவுடைய ஆதரவாளர் இருந்தவர், திரு ஏபிஎஸ் நியமிக்கப்பட்டவர், திரு இபிஎஸ் தலைமை ஏற்று வந்தவர், கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், திரும்ப சேர்க்கப்பட்டவர். அப்படி வந்து அவருக்கு எல்லாம். ஆனா அவருமே நீங்க கேட்டீங்க, நான் சொல்றது இந்த பக்கத்துல இந்த பக்கம் நீங்க பெஞ்சமின் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் நீங்க அவர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் திருவள்ளூர் மாவட்டம், அந்த கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நீங்க வச்சுட்டீங்க. எல்லோரும் ஒன்றிணைப்பாங்க. ஏன் 2026 வெற்றி பெற வேண்டியது அவர்களுக்கு கட்டாயம். கட்சிக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அது வந்து எந்த தனிநபருக்கு பெஞ்சமின் ஜெயிப்பாரா இல்லையா, தலவாய் சுந்தரம் ஜெயிப்பாரா இல்லையா, அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா? அப்ப ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டார். 2010 திரும்பிய இடமெல்லாம் செல்வாக்கு இருந்த போது மதுரை, கோவை, திருச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மதுரையில் போய் திரு அழகிரி அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த கூட்டத்தை நடத்தினா நான் வந்து வெடிகுண்டு வைப்பெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அழகிரி அவருடைய ஆதரவாளர் பெயரெல்லாம் குறிப்பிட்டு அவங்க வந்து கடுமையான விமர்சனங்களை பண்ணி நேரடி தாக்குதல் நடத்துனாங்க. கோயம்புத்தூரில் சரியான கூட்டம் ஓப்பன் வைக்கிறாங்க. திருச்சியில் வந்து என்ஓசி வாங்கணும், தில்லை நகர் என்ஓசி வாங்கணும்னு சொல்லிட்டு போர் இடம் பூரா அடிச்சு நோண்டிக்கிட்டாங்க. சேலம் உட்பட எல்லா இடத்துலையும் பெரிய கூட்டம் வந்து தெரிஞ்சு பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அப்படி பிரம்மாண்டமாக பண்ண பிறகு கூட அவங்களுக்கு ஏன் கூட்டணி தேவைப்படுச்சுன்னு குறிப்பிட்டார். அப்போ ஏன் வந்து தேமுதிக உங்களுக்கு தெரியும், தேமுதிக கூட போகும்போது வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் தான் தமிழக வரலாற்றில் ஜெயலலிதா அவர்களை நேரடியாக சந்திக்காமல் ஃபேக்ஸில் கையெழுத்து போட்டு கூட்டணி போட்டவர். மூப்பனார் வந்து போயஸ் கார்டன் வாசலில் உட்கார்ந்துருக்கிறார், ஜெகவீரபாண்டியன் போயஸ் கார்டன் உட்கார்ந்துருக்கார், வீரமணி அவர்கள் ஆசிரியர் வீரமணி உட்கார்ந்துருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமக்கள்லாம் வந்து போயஸ் கார்டனில் உட்கார்ந்து மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் சந்தித்த போது
தன்னுடைய வீட்டில் இருந்துட்டே வந்து ஃபேக்ஸில் கையெழுத்து போட்டவர் திரு விஜய். அதுக்கப்புறம் கையெழுத்துலாம் போட்டப்பறம் கூட வராட்டி என்னங்கிற வந்து கூட்டணி முழுக்க ஒரு கூட்டம் கூட சேர்ந்து சந்திச்சது இல்லை. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து கூட்டம் அறிவிக்கப்பட்டும் வரல. அதுக்கு முன்னாடி கலந்துக்கலங்கிறது ஒரு விஷயம். கேப்டனும் அம்மாவும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் அறிவிக்கப்பட்டும் வரல. ஜஸ்ட் இமேஜின், சோனியா காந்தி அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் செய்தது. சோனியா காந்தி அவர்களும் விழுப்புரம் பக்கத்தில் நினைக்கிறேன், if I'm not wrong, விழுப்புரம் பக்கத்தில் சோனியா காந்தியும் ஜெயலலிதா அவரும் கூட்டணியில் ஒன்றா இருந்துட்டு அவங்க ஒரே மேடையில் தோன்றுவாங்கன்னு வச்சு ஜெயலலிதா வரல. சோனியா காந்தி காத்திருந்தாங்க வருவாங்கன்னு, அப்புறம் தனியாக அவங்க கூட செஞ்சாங்க. அது போல ஜெயலலிதா அவர்கள் காத்திருந்து விஜயகாந்த் வரல. அப்படி இல்லாமல் இருந்தபோது திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றார், அம்மா அவர்கள் முதலமைச்சராகவும் கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்காருவாங்க அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சாங்க. அதான் அங்க பாயிண்ட். அப்ப எல்லோரும் ஒன்றிணைந்தால் வெற்றி உறுதி. ரொம்ப எளிமையான பழமொழி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது. இதை வலியுறுத்துறாங்க. இது அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கிறார், தொண்டர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது கட்சியில உள்ளே உள்ளவர்கள் கட்சிக்கு வெளியே எல்லோருக்குமான எண்ணம் இதுதான். அவரே அடுத்து குறிப்பிட்டது போல யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்க வேண்டாம், எப்ப இது நெகோசியேஷன் உட்பட்டு பேசிக்கலாம். ஆனா ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது வேணும். குறைந்தபட்சம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், திரு டிடிவி தினகரனோடு கூட்டணி, திரு ஓபிஎஸ் உள்ளே, திரும்ப சசிகலா அவருடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எப்படி பொலிட்டிக்கலாக அவங்க போட்டிட முடியாது, அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும், அவங்க கிட்டத்தட்ட ராஜா மாதா மாதிரி அவங்க வந்து இருந்தவங்க பொசிஷன் கொடு. அப்போ இது வந்தாலே உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் அது வந்து பேலன்ஸ் பண்ணுறக்கான வந்துடும். திரு வைத்திலிங்கம் போன்ற ஆதரவாளர்கள் மற்றவங்க யார் யார் சண்டைக்கு உள்ள இப்போ பிரச்சனை அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ். ஸோ திரும்ப சசிகலா அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள, திரு டிடிவி கூட்டணி, ஆல் ப்ராப்ளம் சால்வ். அப்போ ஒரே ஒரு நபர் தான் உள்ள சேர்க்க வேண்டியது. திரு ஓபிஎஸ் அவர்களோ என்ன பண்ண போறீங்கன்னு பஞ்சாயத்து கூட்டுறவர்கள். அவர் நம்ம கடைசி கால வரைக்கும் நமக்கு அதிமுக கரை வேட்டியை கட்டி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய, அந்த வேட்டியை கட்டக்கூடாதுங்கிற வரைக்கும் போய் நீதிமன்றங்கள்லாம் போச்சு. அப்போ அவருக்கு அந்த இதான் மனத்தாங்கள் இருக்கு. அப்போ அவ்வளோதான் விரும்புறாரு. அப்போ இது வந்து திரு செங்கோட்டையன் எல்லோரும் பேசிவிட்டு தான் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. பேசிவிட்டு தான் செய்திருக்கிறார், புரிந்து கொள்ள முடியுது. இப்போ டைமிங் ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டு விழா மார்ச்சில் நடந்தது. மார்ச்சுக்கு முன்னாடி ஒரு அந்த ஆண்டு விழாக்கு ஒரு சில வாரங்கள் முன்னாடி இருந்து இந்த பதற்றம், ஒரு பரபரப்பு இருக்கிறது. நடுவில் திருப்பி டவுன் ஆச்சு, அந்த கூட்டணி அமைந்தது, எல்லாம் ஒரு செட்டில்டா போனதை பார்த்தோம். இப்போ வந்து இந்த மாசத்துல செப்டம்பர்ல அறிவிக்கிறார். எப்பயோ சொல்லியிருக்கலாம், 6 பேர் சந்திச்சதெல்லாம் இன்னும் முன்னாடி. அப்படி இருக்க இந்த டைமிங் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நான் உங்களுக்கு தான் சொன்னேன், இதற்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டுமல்ல, திரு வேலுமணிலேருந்து, திரு தங்கமணிலேருந்து, திரு சி வி சண்முகத்திலேருந்து, திரு அன்பழகன்லேருந்து எல்லா பெருமக்களும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிட வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கூட்டணி வேணும்னே, அதிமுக ஒன்றுன்னு தென் மாவட்டங்களில் பெரிய சிக்கலாகுன்னு, என்டிஏ ஒருங்கிணைந்த என்டிஏவாக இருக்கணும், அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும்னு எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட்டே வராங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து எடுபடாது வராது போல அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவருடைய நிலை பற்றி கேட்கும்போது திரு இபிஎஸ் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, அது முடிந்து போன கதை, அது முடிந்து போன விஷயம், அதை விட்டுருங்க. திரு டிடிவி தினகரனை பற்றி இதற்கு முன்னாடி சொல்லும்போது, ஏங்க அதெல்லாம் வந்து அவரெல்லாம் பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போங்கன்னு அடுத்த வரி பயன்படுத்துறாரு. அப்போ இதெல்லாம் வந்து சரியா வராதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்துகிட்டு. நம்ம வந்து இப்போ நம்ம பேசுகிற 6 பேர் மட்டுமே இல்லை, நீங்கள் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து, சி விஜயபாஸ்கர்லேருந்து, நான் இப்போ குறிப்பிட்ட திரு தலவாய் சுந்தரத்துலேருந்து, நீங்கள் யாரை கேட்டாலும், மாஃபா பாண்டியராஜன்லேருந்து, ஓஎஸ் மணியன்லேருந்து, காமராஜ்லேருந்து யாரை கேட்டாலும் வந்து இவரெல்லாம் ஒன்றிணைந்தா நல்லதுதான் சொல்லுவாங்க. ஒன்றிணைய வேண்டாம்னு ஆன் ரெக்கார்டில் ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க, ஆஃப் த ரெக்கார்டில் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஆன் ரெக்கார்டில் ஒன்றிணைங்கிற வேற சொல்ல தயங்கலாம், அது வந்து திரு இபிஎஸ் அவர்கள் தவறாக புரிந்து கொள்வாரோ அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல திருமதி சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அட்லீஸ்ட் 20 பேராக இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அட்லீஸ்ட் 15 பேராக இருக்காங்க. திரு சசிகலாவுடைய கோட்டால வந்தவங்க, நான் சொல்றேன் உனக்கு சீட் உண்டு வா அப்படின்னு சொல்லி வந்தவங்க இருக்கு. அவர்கள் எல்லாருமே அதை எப்படி விரும்பாமல் இருப்பாங்க? நான் திரு செல்லூர் ராஜிலேருந்து திரு ராஜன் செல்ல பழந்த பெரிய பெரிய ஒரு கூட்டம், நம்ம ஆர்பி உதயகுமார்லேருந்து உங்களுக்கு நினைவு இருக்கும். அவங்கெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தின போது சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பஞ்சாயத்து கூட்டவங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? பிறகு வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாங்க, பிறகு இபிஎஸ் அவர்கள். ஸோ அவங்களுக்கு கட்சி தான் முக்கியம். அவங்களுக்கு யாருடைய தரப்பு, திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாரோட மூத்தவர், இபிஎஸோட மூத்தவர், ஓபிஎஸோட மூத்தவர். அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் கூட அவர் எல்லாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்ல. அப்போ எல்லாருக்கும் அதிமுக ஒருங்கிணைங்க அப்படிங்கிறதா. அப்போ இந்த டைமிங் வந்து நான் ஏற்கனவே பல முறை சொன்னோம், பல முறை ட்ரை பண்ணோம், அது எல்லாமே கட்சிக்குள்ளே நடந்துச்சு. அது கட்சிக்குள்ளே ரீச் அவுட்டே பண்ண முடியல, கதவு திறக்கிறதா இல்லை அப்படிங்கும்போது நம்ம பொது வெளியில் சொல்கிறோம். ஸோ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை மவுண்ட் பண்ணுறது, உள்ளே வந்து ஒரு ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மவுண்ட் பண்ணுறது. இது வந்து வேறு வழி இல்லாமல் அவர் எடுத்துக்கொண்டார். நாம் பார்த்துட்டோம், திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்பயுமே நிதானத்தை கடைபிடிப்பார். நாம் வந்து நம்முடைய பேட்டியிலே 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கணும், அவர் வந்து அதிமுக ஒன்றிணைங்கிறது தான் சொல்லுவார். இன்னைக்கும் அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் தான் போட்டு வச்சிருக்காரு. அவர் அதிமுக உடைச்சிருவேன், நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல. அவர் சொல்றது வந்து 10 நாளைக்குள்ள எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். அதற்கான இனிஷியல் 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், அதையும் புரிஞ்சுக்கிறாரு.
அதற்கான இனிஷியேட்டிவாக இப்போ எடுத்துடணும். ஸோ நம்ம வந்து ஓகே வி ஆர் ஆன் சேம் துவங்கணும்ன்றார். நம்ம வந்து வி ஆர் ஆன் சேம் பேஜ், நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோங்கிற ஒரு ஐடியாக்காவது நீங்கள் வாங்க. பிறகு நம்ம என்ன, இது வந்து எதுவுமே ஒரு நாளில் நடக்க போகிறதில்ல. திரும்ப சசிகலாட்ட பேச சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கலாம் அவங்க சொல்ல போகிறாங்களா? கிடையாது. திரு டிடி விதினர் வந்து பிஜேபி களி கொடுத்த மாதிரி நீங்கள் சீட்டே கொடுக்கறதுனால வர சொல்ல போகிறாரா? கிடையாது. திரு ஓபிஎஸ் வந்து நீங்கள் தேனி மாவட்ட செயலாளர் ஆக்கிங்க அப்படின்னா சரி சொல்ல போகிறாரா? கிடையாது. ஸோ அதற்கு பின்னாடி பிறகு பெரிய நெகோசியேஷன் காத்திருக்கு. அதோட பட் என்னன்னா அதிமுக ஒன்றிணைங்கிற ஒரு புள்ளியில் எல்லாரும் ஒரு பேஜில் இருக்கிறனால மற்ற விஷயங்கள் சுலபமாக பேசிட்டு இருக்கலாம். ஸோ 10 நாளைக்குள்ளே இனிஷியேட் பண்ணுங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த காலம் வந்து இந்த நேரம் அவர் தேர்ந்தெடுத்த நேரம் வேற வழியே இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் சரிங்களா, ஓணம், பிரதோஷம், மேற்க சூழல்னு போட்டிருந்துச்சு. இது ஆசிரியர் தினம், இவரோட குருநாதர் தான் இவரு. ஆமா, இபிஎஸோட குருநாதர் தான். ஆமா. சோ வந்து ஆசிரியர் தினம், மேற்க தான் சூலம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். சோ இது எல்லாமே அங்க சேர்ந்து வந்து நிற்கும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே. இந்த நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் நம்ம நிறைய உள்ள சொல்லிட்டோம் நினைக்கல. அப்ப நம்ம வெளியே சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படியா நடக்குதான் பார்ப்போங்கிற முயற்சி தான். இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, அங்க வந்து அவருக்கு குவிந்திருக்கக்கூடிய கூட்டம். நம்ம வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த போர்க்குடி தர்ம யுத்தம்லாம் துவங்கின போது பார்த்தோம் அப்படின்னா அவர் மெரினாக்கு போனதை பார்த்தோம். அவர் வீட்டில் அப்புறமா அடுத்த நாள் வந்து அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் சிலர்லாம் வந்ததை பார்த்தோம். இப்போ வந்து இப்பவே கிரௌட காமிச்சிருக்காரு திரு செங்கோட்டையன் அவர்கள். பியூர்லி ஆர்கனைஸ்ட், வெளியில் எல்இடி போர்ட்ல இருந்து, மைக் செட்டப்ல இருந்து, கூட ஒரு முன்னாள் எம்பி, கூட இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள்லாம் இருக்காங்க. கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு, திட்டமிட்டு 4 நாள் முன்னாடி அறிவிப்பு, ப்ரீ பிளான்டா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் திட்டமிடாம பண்ண போதே பலர் வந்து நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்தனர். நேரடியாக வந்து சசிகலா அவர்கள் போன்ற ஒரு கிரிப் இருக்கும் போதே இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கார். அவருடைய கிரிப்பை தாண்டி, அவருடைய இதை தாண்டி இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆதரவு கிடைக்கும் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களிடம்? திரு இபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து அசர மாட்டார். ஏன்னா அவருக்கு எப்படி கூட்டம் திரட்டணும்னு தெரியும். நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கூட்டங்களை அவரே கூட்டினவர். ஸோ வந்து அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கூட்டத்தை கூட்டி இது மாதிரியான பின்னாடி இருந்து இயங்கின ஒரு முக்கியமான பிரமுகர். தனக்கான சந்தர்ப்பம் வரும்போது அதையும் அவர் செய்து காட்டினவர். அவருக்கு கூட்டம் எப்படி திரட்டுறது, அது இருக்கிற கூட்டத்தை கூட்டுறது எப்படி, இல்லாத கூட்டத்தை காட்டுறது எப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அது வந்து அவர் ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய விஷயம் அல்ல. அவர் இதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் என்ன கவலைப்படுவார்னா, யார் யாரெல்லாம் திரு செங்கோட்டையன் அவர்களோட உண்மையிலே லைவ்ல இருக்கிறாங்க. ஏன்னா இதில் என்ன அப்படின்னா, எங்க அதிமுக ஒன்றிணையமில்லைங்க அப்படின்னு திரு செங்கோட்டையன் பேசினார்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் ஆமாண்ணே கட்டாயம் செய்யணும், அண்ணே நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் வந்து செங்கோட்டையன் கூட இருக்கீங்களா அப்படின்னு இபிஎஸ் யாருக்கா ஃபோன் பண்ண, அண்ணே அப்பெல்லாம் கிடையாது, நான் கட்சியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? திரும்ப சசிகலாவுக்கு அதான் நடந்துச்சு. அதாவது இவர்கள் யாருமே உடைத்து கொண்டு போக மாட்டார். அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில் நம்ம வந்து புதிய அதிமுக அப்படின்னு ஒருத்தர் கிளம்ப மாட்டாங்க. ஆனால் அதிமுக ஒன்றிணையமானு கேட்டால் எல்லா நிர்வாகிகளும் சொல்லுவாங்க, முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட தலைவர் எல்லாருமே ஆமாம்பாங்க. ஸோ திரு இபிஎஸ் என்ன யோசிப்பாருன்னு, இப்போ யார் யாரெல்லாம் அவர் கூட நிற்கிறார், ஒன்று இந்த அவர் கூட நிற்கிறவங்களில் யார் நம்ம கூடயும் நிற்பாங்க, அதாவது கட்சி வேணும்னே ஆனால் அவர் சொல்ல ஒரு நியாயம் இருக்கு, யார் யாரெல்லாம் நம்ம கூட இல்லை ஆனால் திரு செங்கோட்டையன் கூட, அதாவது செங்கோட்டையன் மற்ற ஆதரவு கூட, இதைத்தான் அவர் யோசிப்பார். அவர் வந்து எத்தனை முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், எத்தனை மாவட்ட தலைவர்கள் வந்து இந்த கருத்தோட ஒன்றிணைக்கிறார்கள், அப்படி வந்து அது பார்த்தா எல்லாருமே இருக்கும். 2 கோடி அதிமுக தொண்டர்களும் ஒன்றிணைந்து தான் விரும்புவாங்க, நோ டவுட். ஆனால் அதில் யார் வந்து இபிஎஸும் சரிதான் செங்கோட்டையன் சரிதான் சொல்லுவாங்கங்கிற ஒரு பாயிண்ட், இபிஎஸ் சரியில்லை செங்கோட்டையன் சொல்றதான் சரி அப்படின்னு யார் போய் நிற்பாங்க, இதுதான் பார்ப்பார். இதில் இந்த இந்நாள் நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் யாருங்கிறத திரு இபிஎஸ் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ண பார்ப்பாரு. அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத பார்ப்பார். இதில் வந்து டெல்லியில் மூத்த அமைச்சர் பெருமக்களை சந்தித்ததையும் மற்ற தலைவர்கள் அவர்களை சந்தித்ததையும், அப்பதான் கூட்டணியாக வெற்றி பெற முடியும் என்பதையும், கடந்த முறை தேர்தலில் 2024 கூட்டணி வச்சிருந்தா 30 எம்பிக்களை வென்றிருக்க முடியும் என்பதையும், அந்த கருத்தை திரு வேலுமணி அவர்களும் சொன்னார் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லும் போது இதற்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் திரு இபிஎஸ் யோசிப்பார். அனைவரும் இபிஎஸ் தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் என சொல்வது இபிஎஸ்க்கு பெருமைதான். இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட ஒன்றாக இணைந்து அவரை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்கு நல்லது, அனைவரும் ஒன்றிணைந்தால் கட்சிக்கு நல்லது என்பது இபிஎஸ்க்கு தெரியும். எல்லோரும் ஒன்றிணைந்தால் தனக்கு நல்லதா என இபிஎஸ் யோசிக்கிறார் அப்படின்னு இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அந்த விஷயங்கள்ல பல இடங்களில் பெயர் அடிப்பட்ட திரு ஆடிட்டர் குருமூர்த்தி தற்போது தெரிவித்திருக்கிறார். அவங்க எல்லாம் வந்து பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு நலன் ஏற்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட யாராவது வந்தால் தான் நம்ம பேச முடியும். திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் திரு இபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்பா எல்லாம் ஒன்றாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார். திரு இபிஎஸ் அவர்கள் ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி ஒரு சங்கடம் ஓடிட்டு இருக்கு, என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொல்லுவார். ஸோ அவர் வந்து இனிஷியேட் பண்ண மாட்டார்.
எல்லாரும் ஒன்றிணையும் அப்படின்னா அவருக்கு வந்து ஏன்னா அவருக்கு வந்து அடிப்படையில் திரு குருமூர்த்தி அவர்கள் அடிப்படையில் திமுக ஆட்சி தோற்கணும், திமுக ஆட்சி வந்து போகணும், அது வந்து அவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. அவர் வந்து அது எங்கேயுமே மறுத்து சொல்ல மாட்டார் ராமர். அப்போ அதிமுக ஒன்றிணைந்து சரியான அரித்மெட்டிக்கல் எஸ், அவர் ஒரு ஆடிட்டர், அவருக்கு ஒரு கணக்கு வழக்கு தெரியும், 2+2 4 மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 6 இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும் அவருக்கு. அப்போ கூட்டணிகள் ஒன்றிணைந்தால் இந்த பிம்பம் பலப்படும். இப்போ 24 ஹவர்ஸா என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, டிடிவி தினகரன் வெளியேறினார்னு உடனே திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாருன்னு உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய்க்கு வந்து பலம் கூடுதான்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு பலம் கூடுதா அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி கொண்டு போய் சேர்க்குது. அப்போ விஜய் அவர்களுக்கு பலம் கூடுகிறது, திரு இபிஎஸ் அவர்கள் பலமா இருக்கிறார் அப்படின்னா 2 பக்கமா பிரியும் போது அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பலம் சேர்க்கும். அப்போ இதை திரு குருமூர்த்தி போன்றவர்கள் புரிந்து கொள்கிறார். அப்படின்னா அவர் வந்து he will not initiate anything as per I know. அவர் இனிஷியேட் அவர் வந்து போனாலும் அவருக்கு தனக்கு ஒரு கௌரவ குறைவுன்னு நினைப்பார். அவர் வந்து திரு ஓபிஎஸ்க்கோ திரு இபிஎஸ்க்கோ ஃபோன் பண்ணி பாஸ் நீங்க எல்லாம் ஒன்னா சேருங்கன்னு சொல்ல மாட்டார். பட் ராமதாஸ் அவர்கள் கிட்ட அவுட்ரீச் பண்ணதை பார்த்தோம். ராமதாஸ் அவர்கள் அழைத்திருப்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து நான் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசணும், இது வந்து நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை பெரியவங்க எல்லாம் சொல்லுங்க, ஏன்னா வெல் விஷயத்துக்குனால சொல்லுங்கன்னு அவர் போய் இந்த விஷயத்தை ஏடிஎம்கே பாமகவோட பெரிய கட்சிங்கிறத மறுக்க மாட்டீங்க. அப்ப ஏடிஎம்கேல ஒரு பிளவு ஏற்பட்டு தர்மயுத்தம்லாம் நடந்த போதே அவர் எங்கேயும் போனதில்லை. உங்களுக்கு புரியுங்களா? திரு ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் திரு குருமூர்த்தி அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப காலமா. இந்த ப்ரோஆக்டிவ் காஸ்ட் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து இந்து மதத்துக்கு ஒரு பலமாக சேர்க்க, எது ஜாதி வந்து இந்து மதத்தின் பிரச்சனை அப்படின்னு பலர் கருதும் போது இந்த ஜாதியை கொண்டே இந்து மதத்தை பலப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைத்து அதில் வந்து இந்த இந்து மத சனாதன மாநாடுகளை நடத்தி அதில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த மதத்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. பட்டியலின சகோதரர்கள் இருந்து அவர்களும் ராமானுஜாசன் போடக்கூடியவர்கள், அவர்களும் பலர் வைணவர்கள் இருக்கிறாங்க. பட்டியலின சகோதரர்லேருந்து அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களும் அவங்க எப்படிலாம் இந்த மதத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறக்கா பல முயற்சிகள் எடுத்தவர். அதனால அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்க்கும்போது அது ஒரு செல்வாக்கு மிக்க சமுதாயத்துடைய முக்கிய அடையாளம். டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு தனிநபர் அல்ல, இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல். ஒரு பெரிய வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்திருந்த ஒரு சமுதாயத்துக்கு தன்னுடைய முயற்சினால் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தினார். அப்ப அவர் வந்து ஒரு கட்சி ஒரு பிளவு ஒரு வீட்டில் ஒரு சண்டன் வரும்போது அதை அமைக்கவெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக போனாரே தவிர அவர் சமாதான தூதுவராக போனார் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அவர் பேக் ஹேண்டில் தான் அவர் போனார், ஒரு ஃப்ரண்ட் ஹேண்டில் போக மாட்டார். வந்து அது அன்றைக்கே சொன்னார், எனக்கு பல ஆண்டு நண்பர், நான் அவர் வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ இங்கேயுமே அவர் வந்து இப்படி ரிசீவ் பண்ண மாட்டார். இபிஎஸ் அவர்களே தலைமையில் அதிமுக ஒன்று நல்லது, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நான் ஏற்கனவே பல முறை சொன்னதான், யார் செஞ்சுரி அடித்தாலும் கப்பு யாருக்கு? கேப்டன். அதில் நம்ம முதல்ல ஒரு தெளிவுபடணும். முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத திரு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கார். நாம் அறிந்த வகையில் பாஜக அறிவித்த ஒன்றை மறுத்ததில்லை, இது வரைக்குமான ஹிஸ்டரி இல்லை. அறிவிக்காம இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும் முறித்ததில்லை. உங்களுக்கு புரியல, சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், நிதிஷ்குமார் அவர்கள் இங்கேருந்து டிச் பண்ணிட்டு போனவர், இண்டி கூட்டணி அமைச்சவர், திருப்பி அவர் கூட்டம் திருப்பி அவர் இன்னைக்கும் அவரை விட அதிகமான எம்பி எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு இருக்கு. ஆனா அவருடைய தலைமை ஏற்றுட்டு இவங்க துணை முதலமைச்சர் வாங்கிட்டு பேசாம செட்டில் வந்திருக்காங்க. கம்மியான சீட்ல அடுத்த தேர்தலில் போட்டியிடவும் தயாரா இருக்காங்க. அதுதான் சொல்ல. அப்ப அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அது திரு குமாரசாமி பார்க்கிறோம். குமாரசாமி இதே மாதிரி 2 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அது வந்து முதுகுல குத்திட்டு போனவர். அவரை திரும்ப ஏற்றுட்டு வாங்க நீங்க நம்ம கூட்டணி சொல்லியிருக்காங்க. தேவகோடாக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க, அவருடைய கருத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது, இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி அப்படி பண்ணதில்லை. அப்போ வந்து திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இந்த கூட்டணி பார்த்துருக்கோம். திரு அண்ணாமலை அவர்கள் வாயாலேயே சொல்ல வச்சிட்டாங்க, திரு இபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு உயிரை கொடுத்து உழைப்போம்னு சொல்ல வச்சாங்க. அதுதான் பிஜேபியோட நேச்சர். அதாவது நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அது ப்ராமிஸ் தான், அதில் நம்ம மாறக்கூடாது. அப்போ வந்து திரு இபிஎஸ் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து திரு குருமூர்த்தி குறிப்பிட்டது போல எல்லோரும் ஒருங்கிணைந்தால் யார் முதலமைச்சர்? திரு இபிஎஸ். அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அவர் அது அவருக்கும் நல்லது தான் அப்படிங்கிறது பாயிண்ட். அவர் இனிஷியேட் பண்ணுவார்னு நான் நம்பலை. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். யாரு? திரு செங்கோட்டையன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் திரு குருமூர்த்தி உட்பட பலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். சார், நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறது, இதுல வரக்கூடிய பாஜகவுடைய ரோல், அவர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை தூண்டி விடுவதே பாஜக தான். பாஜக வந்து எஸ்பி வேலுமணியை வச்சு ஒரு கேம் ஆடுது, செங்கோட்டையன் அவர்களை வச்சு ஒரு கேம் ஆடுது அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் புனையப்பட்ட விஷயங்கள்லாம் எப்பேற்பட்ட டிவி டிபேட்ஸா வந்து நின்னுதுன்றத பார்த்தோம் லாஸ்ட் 8 monthsல. இதுதான் ஈஸியா அவுள்ள வாய்ப்போட்டம்ன்றதுக்கு வந்தது. இப்போ வந்து இந்த கூட்டணி அமைந்த பிறகு அப்படியே சைலண்ட் ஆனார். இப்போது திருப்பி பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். இந்த பிரஸ் மீட்லயுமே கூட அவர் சொல்லியிருக்கிறார், டெல்லிக்கு ஏன் சென்றீங்கன்ற கேள்விக்கு வந்து பாஜக தலைவர் டெல்லி தலைவர்கள் அழைத்தார்கள், சென்றேன், சுமூக தீர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அவர் டோன் என்னன்னா, இவருடைய ஒருங்கிணைப்பு அப்படின்ற விஷயத்திற்கு பாஜக ஆசீர்வாதம் இருக்கிறது, அவங்களும் அதை ஃபீல் பண்றாங்களோ அப்படின்ற டோன் வெளிப்படுது. உங்களுடைய பார்வை? சரி, நம்ம வந்து தூண்டி விடுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்னு பார்க்கணும். நெருப்பை தூண்டி விட்டா எரிக்கிறதுக்கான வழி, விளக்க தூண்டி விட்டா வெளிச்சத்துக்கான வழி, அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து திரு
செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் போய் பார்த்தபோது அதன் மூலமாக சமரசம் ஏற்பட்டதுன்னு சொன்னாருன்னு அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம். நான் அதிருப்தியில் இருந்தேன், இதை பொறுக்க முடியாது என்று கருதினேன், அப்போ பொறுமையா இருங்கன்னு எனக்கு சொன்னாங்க. புரிஞ்சுக்கலாம்ல? சமரசம் தானே வந்துச்சு. அதனால அவர்கள் தூண்டி விட்டார்கள், அவர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள், நான் கட்சியை பழக்க தயாராயிட்டேங்கிறது இல்லை. அவர்கள் சொன்னார்கள், நான் பொறுமையா இருக்கிறேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நினைவு புரியுதுங்களா? உங்களுக்கு திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒன்றிணைய விரும்பிச்சா உடைய விரும்பிச்சாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை தர்மயுத்தம் நடத்தினது திரு ஓபிஎஸ் அவர்கள், அவரை கூட சேர்ந்து 2 பேரும் ஒன்னா இருந்து ஏற்பாடு பண்ணது அத்தனை நம்ம பார்த்தோம். கவர்னர் அவர்கள் 2 பேரை வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா விசா பதவி பிரமாணத்தை போது கையை சேர்த்து வச்சு போட்டு போஸ் கொடுத்தார். அப்ப பிஜேபி அதிமுகங்கிற அமைப்பு ஒன்றிணைங்கிற நினைக்குது. பல பேர் நினைக்கிறாங்க அதிமுக உடைச்சு அதிமுக ஒண்ணுமில்லாம் பண்ணிட்டு பாஜக வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதிமுக ஒன்றிணைகிறது நல்லது, நாட்டுக்கு நல்லது, கூட்டணிக்கு நல்லது அப்படிங்கிறத பாஜக விரும்புகிறோம். பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கிறோம். அடுத்த கட்சி விஷயங்களை நாங்கள் தலையிடுவது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. ஆனா யாராவது அவர்கள்ட்ட ஒரு முறையீடு பண்ணா அதை கூட அவர்கள் அமிக்கலாக செட்டில் பண்றதுக்கு தான் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார், நான் இந்த மாதிரி போனேன், பேசினேன், வச்சேன், சமரசம் ஏற்பட்டது, அதன் பிறகுதான் திரு இபிஎஸ் போனாருங்கிற புரிஞ்சுக்கிறோம். உங்களை அதை மறந்துடக்கூடாது. திரு இபிஎஸ் அவர்கள் அதன் பிறகு ஏன் போறாரு, அதன் பிறகுதான் கூட்டணி அமைதுங்கிற பார்க்கணும். அதற்கு முன்னாடி கூட்டணி அமையாத நிலை இருந்தது. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து வந்துவிட்ட பிறகு திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று கூட்டணி உறுதியானது. அப்ப பாஜக அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணுகிறதா அல்ல அதிமுகவை உடைக்க முயற்சி பண்றாங்கிற ஒரு கேள்விக்கு எளிமையான பதில் கிடைக்கும். அதிமுக ஒன்றிணைவதைத்தான் பாஜக விரும்புகிறது அப்படிங்கிறது. நிச்சயமாக இதை நம்முடைய ஒரு டீகோட் பண்ணா இதுல பாஜகவுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரோல் இருக்கு அப்படிங்கிற நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் அது தலையீடாக இல்லாமல் கேட்டால் பதில் சொல்லக்கூடிய இடமாக இருக்கும் நான் கருதுறேன். அதேதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பாஜக பேச தயார், ஒருங்கிணைப்புக்கு அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தேவைப்பட்டால் நாங்கள் பேச தயாராக உள்ளோம்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதே போல செங்கோட்டையன் அவருடைய முயற்சி நல்ல விஷயம், ஒருங்கிணைக்கும் முயற்சி நல்ல விஷயம். அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை, கடைசி நேரத்தில் மாற்றங்கள் வரும். அனைவரையும் இணைக்கும் முயற்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்று செங்கோட்டையன் கூறியது அவரது கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன். அதான் நான் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்காரு. நார்மலாக வெளியில் சொல்லும் போது அது அவர்களுடைய உள்கட்சி விவகாரம், நாங்கள் தலையிடுவதில்லைன்னு தான் சொல்லணும், அப்படிதான் சொல்லுவாங்க. இவர் எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் நாங்கள் செய்ய தயார்னு சொல்லியிருக்காரு. அவர் தேவை ஏற்படாது. அவங்க நேரடியாக யாருமே இன்னொரு கட்சிகிட்ட பேச மாட்டாங்க. அது அந்த கட்சி தொண்டர்கள் உட்பட யாருமே விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே விரும்பக்கூடியது அது அதிமுகவுடைய விவகாரத்தை அதிமுகவே பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புவாங்க. அதிமுகவுடைய விவகாரத்தை பாஜக வழி நடத்தும் அப்படின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்வது போல அதிமுகவுடைய எஜமானர்கள் பாஜகங்கிற சென்ஸ் போய் நிற்கும். அப்படி வர்றது நல்லதுக்கு இல்லை. அதிமுகவுடைய உள் விவகாரங்களை அதிமுக சந்திக்கும். ஒரு வெல்விஷராக, ஒரு நல் விரும்பியாக, ஒரு நலம் விரும்பியாக அது பாஜக துணை நிற்கும் அப்படிங்கிற உரிமையை தவிர நாங்கள் நெகோசியேட் பண்ண தயார், நாங்கள் 2 பேரும் சமரசம் பண்ணி வைக்கிறது பாஜக அதிகாரப்பூர்வமாக வெளியிலே அறிவிப்பது சரியல்ல, அது முறையல்ல, அது ஒரு நல்ல விதமாக ரிசீவ் பண்ணவும் படாது. அதனால பாஜக எப்பயுமே அதிமுகவுடைய நலம் விரும்பி, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருந்த நட்பும் பாராட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல இப்பயும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு, அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் துவக்குவதற்கு, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம், மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பேர் வச்சது, ஸ்கூட்டர் இலவச ஸ்கூட்டி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியதுன்னு பல விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ஸில் நிதி ஒதுக்கிறது, பல விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிமுக அரசுக்கு உறுதுணையாக இருந்தது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச போது அவருக்கும் உறுதுணையாக. ஸோ அதிமுகவுக்கு கூட இன்னைக்கும் கூட திரும்ப சசிகலா அவர்களுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுதுங்கிற ஒரு பேச்சும் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப சசிகலாவோ டிடி விதினரோ ஒட்டுமொத்தமாக, அதாவது பாஜகவால் பாதிக்கப்பட்டது திருமதி சசிகலா குடும்பம் அப்படிங்கிற பிம்பம் வெளியில் இருந்தாலும் திரு டிடி விதினர் சர்வ பரித்தியாகம் பண்ணி நீங்க எனக்கு சீட்டே கொடுக்காட்டாலும் கூட்டணி 2024 சொன்னாலும் பார்க்கிறோம். அப்படி பாஜக எப்பயுமே அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதை தான் விரும்புகிறது. அதை திரு நயினார் அவர்கள் நேரடியாகவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்படி அது அவர்களே சமாளிப்பார்கள். பின்னாடி ஒரு திரு குருமூர்த்தி ரோல் பிளே பண்றது போல பின்னாடி யாரா கேட்டாங்கன்னா அவங்க நம்ம கட்டாயமா எப்பயுமே அதிமுக ஒன்றிணைங்கிறது அப்படிங்கிறது. அதிமுக ஒன்றிணைந்தால் ஆப்வியஸான பெனிஃபிட் பிஜேபிக்கும் கூட தான் அப்படிங்கிறனால திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது சரிதான். இதுல பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30 சீட் ஜெயிச்சிருக்காங்க 2024 அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கு இவரும் சொல்லியிருக்கிறார்.
இது வந்து 30 சீட்டுங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஆனால் ஒரு 15ங்கிறது என்கிட்ட அரித்மெட்டிக்காகவே என்னால் ப்ரூஃப் பண்ணியிருக்க முடியும். போஸ்ட் எலெக்ஷன் கூட அந்த நம்பர்ஸை நம்ம பார்த்துருக்க முடியும். இப்போ தேர்தலுக்கு பிறகு கூட இந்த 2 பேருமே சேர்ந்து இருந்தாங்கன்னு எவ்வளோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேவோட பல இடங்களில் வந்து கூட நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறது வந்து 13லேருந்து 15 உத்தரவாதமாக இருந்திருக்கு. ஒரு 30ங்கிறது வந்து ஓகே இருக்கலாம், இருக்க முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவருக்கு வென்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் அது ஏன்னா திரு மோடி அவர்கள் திரும்ப வரணுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ மோடி அவர்கள் வரணும்னு விரும்புகிறவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே சேர்ந்து வந்து நிற்கும் போது அது ஒரு பெரிய நம்பராக மாறி இருக்கு. பட் 30 வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் கட்டாயமாக மினிமம் 15 வந்திருக்கும். 15 வந்திருந்தா 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கணும். 15 எம்பின்னா 90 சட்டமன்ற உறுப்பினர். ஏற்கனவே 75 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 90 சட்டமன்ற உறுப்பினருக்கான ஜெயிச்சாச்சு. இன்னும் 120 உறுப்பினர், அப்போ ஒரு 30 தான் ஜெயிக்கணும். அப்படிங்கும்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் மொரேல் ஆஃப் த பார்ட்டி கேடர்ஸ், அலையன்ஸ் கேடர்ஸ் வந்து இன்னும் அதிகரிக்கும். 75 இருந்தோம், 90 வந்துட்டோம், 120 ஈஸி அடிச்சிடலாம்ப்பா, இன்னொரு 30 சீட்டு தானே அப்படின்னு அடிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். அதுதான் ரொம்ப முக்கியம். திரு வேலுமணி அவர்களே வந்து அதுதான் குறிப்பிட்டார். கோயம்புத்தூர் செய்தியாளர் சந்திப்பும் போது 2024 தேர்தல் முடிச்ச பிறகு அலையன்ஸ்ல தான் நாங்கள் நிறைய ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். இப்போ பிஜேபி அவங்களுடைய எஃபர்ட் ஃபுல்லாக போட்டது, ஏடிஎம்கே அவங்க எஃபர்ட்டை பெருசாக போடல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது எங்களுக்கான தேர்தல்னு அறிவிச்சாங்க. அப்போ வந்து அவங்க எஃபோர்ட் போட்டிருந்தாங்கன்னா 15ங்கிறது சுலபம். அது வந்து இன்னும் பெருசாக வந்திருக்கும். ஓகே, அது வந்து ஒரு நாள் அது தப்பாயிருச்சு. நான் வந்து ஏற்கனவே பல முறை சொன்னது போல 2020 இப்பயுமே கூட பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் 2021 2019 2021 2024 மற்றும் உள்ளாட்சி தேர்தல் 4 தேர்தல்களில் தோல்வின்னு குறிப்பிட்டார். நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு மிஸ்கால்குலேஷன் நடந்த தோல்விங்கிறது 2024 பாராளுமன்றம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். 2019 அவருக்கு 1.5 வருஷம் தான் ஆயிருந்துச்சு. அதனால அவருடைய தலைமையில் தோல்வின்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து இதை பிடிபடுறதுக்கே இட் குட் ஹேவ் டேக்கன் டைம். அதனால அதை தோல்வி 2021 ஃபாட் வெல், குழப்பமே இல்லை. 2006 ஜெயலலிதா அவர்கள் பெற்றதை விட கூடுதலான சீட்டில் பெற்றார். அவங்க 66 சீட் பெற்றாங்க, 70 சீட் வாங்கியிருந்தார். ஸோ அதோட பெட்டராக தான் பண்ணியிருந்தார். நம்ம வந்து அவர் வீழ்ச்சின்னு செஞ்சாங்க கூட ஒரு பெரிய வீழ்ச்சின்னு சொல்லிட முடியாது. 2024 வந்து இன்னும் பெட்டராக செயல்பட்டுருக்கணும். அது அவருடைய கால்குலேஷன் தான். நம்ம தனியாக போகிறதுங்கிறது இருந்துச்சு. அப்பயுமே இதே திரு செங்கோட்டையன் உட்பட அத்தனை முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் அதிமுக மூத்த நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து பாஜக செயல்படும் தான் சொன்னாங்க அப்போ. ஆனால் இட் வாஸ் சோல் கால் ஆஃப் த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் வந்து இல்லை நம்ம தனியாக போகலாங்கிற முடிவு அவர் தனியாக எடுத்தது. அதனால வந்து ஒரு பெரிய விஷயம். நான் வந்து 2024 தோல்வி மட்டும்தான் அதிமுகவின் தோல்வி நினைப்பேன். அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில். மற்றெல்லாம் 8 தோல்வி எடப்பாடி 10 அதெல்லாம் நான் ஏற்கல. எனக்கு வந்து ஒரு எலெக்ஷனில் தான் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு மிஸ் ஆகிருக்கும். அசம்பிளி எலெக்ஷனில் தோத்துட்டா பார்ட்டி கேடர்ஸுடைய முறையில் ரொம்ப கெட்டு போயிடும். இன்னைக்கு வந்து திரு சீமான் எமர்ஜாய் நிற்கிறார். பாஜக பெருங்கட்சியாக வளர்ந்து இருக்கிறது. திரு விஜய் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் யார் அப்படிங்கிறதுல எப்பயுமே அதிமுகவாக தான் இருக்கணும். அதான் எம்ஜிஆர் வச்சிருந்தார். தீய சக்தி திமுக அவங்க ஏன் குறிப்பிட்டிருந்தாரு, யாருக்கு எதிரி யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது, கேமை நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்காக தான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டார். அவர் காங்கிரஸ் எதிர்த்து போராடிக்கலாம், கம்யூனிஸ்ட்களை எதிர்த்து போராடிக்கலாம், வேற கட்சி அன்னைக்கு இருக்குல்ல. அவர் ஏன் ஒரு அதிமுக வந்து நேரடியாக திமுக குறித்து இந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் நான், இதில் அவர் கிளியராக இருந்தார். அப்போ இன்னைக்கு ஏன் பல கட்சிகள் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதிமுக பலவீனப்பட்டு கிடக்குனால. இன்னைக்கு வந்து திரு விஜய் வருவாரா, வந்தார்னு ஆட்சியை பிடிச்சிருவாராங்கிற கேள்வி ஏன் வருது, அதிமுக ஆட்சியை பிடிக்காதோ அப்படிங்கிற ஒரு கேள்வினால. அப்போ அதிமுக தான் ஆட்சியை பிடிக்க போகிறது அப்படிங்கிற பிம்பம் வந்தா ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கான ஓட்டு குறையும், சீமானுக்கான ஓட்டு குறையும், பாஜகவுக்கான தேவை குறையும். உங்களுக்கு புரியல, ஜெயலலிதா அவர்கள் பலமாக இருந்த அளவுக்கு ஏன் வந்து அதிமுக பாஜக வர முடியலன்னு பார்க்கணும். அதிமுக ஓட்டும் பாஜக ஓட்டும் ஐடென்டிக்கல் ஆல்மோஸ்ட். அப்போ அதிமுக பலமாக இருந்துச்சுன்னா பாஜக, இது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மேடையிலே குறிப்பிட்டிருக்கிறார், பாஜக அதிமுக பலமாக இருந்துச்சுன்னா பாஜகவுக்கான தேவை கூட அங்கே வராது. அப்போ நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியது அதிமுக ஒன்றிணைவது அந்த கட்சிக்கு நல்லது. அதில் எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது. அதுதான் 15 சீட்டா 20 சீட்டாங்கிற வந்திருக்கும். 2024 எவ்வளோ சீட் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற டிபேட் வந்து பழசு. 2026 எவ்வளோ சீட் வாங்க போகிறாங்கிறது தான் இப்போ பேச வேண்டியது. இதுல வந்து தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றத ஹைலைட் பண்ணி சொல்றார் திரு செங்கோட்டையன் அவர்கள். ரியாலிட்டி எல்லாருக்கும் தெரியும், வெளியில பேச மறுப்பாங்க. முதல் முறையாக ஒரு சீனியர் லீடர் பேசியிருக்கிறார். எல்லாருமே பேசுனதா நம்ம வந்து பேசணும்ல. இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் உங்களுக்கு, இதற்கு முன்னாடி உள் அரங்கு கூட்டங்கள் நடந்த ஒரு விவாதத்தை இப்ப வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான். இது வந்து ஏற்கனவே நெடுஞ்சாலை நகர்ல எடப்பாடியில் இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான். அதற்கு பிறகும் பலமுறை நடந்த கான்வர்சேஷன் தான். அப்படி அமைதியாக உள்ள நடந்ததுல வந்து திரு செல்லூர் ராஜு ரொம்ப அருமையா சொன்னார்ல, நாங்களும் தாங்க கூவி கூவி வித்து பார்த்தோம், ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். 2024 தே ட்ரைட் தேர் பெஸ்ட், பட் அது ஒர்க் ஆகல. அப்போ 26 வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து 10.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்த பிறகு தென் மாவட்டங்களில் ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இன்சிடென்டலா சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ்ங்கிற 3 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது அது இன்னும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மனசில் வேற ஏதோ இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நின்றுச்சு.
அதுதான் இந்த இழப்புக்கான முக்கியமான காரணம். அதை தான் வந்து மறைமுகமாக குறிப்பிடார் திரு செங்கோட்டையன் அவர்கள். தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு 2026 அது ஏற்படக்கூடாது. ஏன்னா தென் மாவட்டங்களில் பாஜக நல்லா இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நல்லா இருக்குது, அதிமுக ஒருங்கிணைஞ்சிருந்தா உத்தரவாதமான வெற்றி. மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ரெண்டுல வந்து ஷூர் ஷாட் அடிச்சிடலாம், அப்படி ஒரு விஷயம்லாம். அண்டு பாமக கூட வந்து நிற்கும் போது வட மாவட்டங்கள் நல்லா சைன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மண்டலம் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா 3 இந்த பக்கம் கேரண்டியாக வந்துடும். மேற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், தென் மாவட்டம் 3 இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் டெல்டாவும் மத்தியமும் சென்னையும் பார்க்கணும். அதை அடுத்து எதிர்கொள்ளலாம். அப்போ வந்து உத்தரவாதமான வெற்றிக்கு தேவை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த பாராளுமன்ற உள்ள இருக்கிறது, ஒருங்கிணைந்த அதிமுக உள்ள இருக்கிறது, அம்மா மக்கள் முன்னேற்றம் பாஜக. அப்போ வந்து தென் மாவட்டம் உறுதியாயிருக்கு. ஏற்கனவே மேற்கு மாவட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறோம், வட மாவட்டங்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். அப்போ வந்து அதிமுக வெற்றி பெற திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இது உதவும். அதனால தான் தென் மாவட்டங்களில் அவர் குறிப்பிட்டார். இதுல இன்னைக்கு திரு ஜி.கே. வாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ அவர் சொல்றாரு, டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் விரைவில் கூட்டணியில் இணைவார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்வார்கள். வந்து நம்ம அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன, உங்களுக்கு நினைவில் இருக்கும், நம்ம தம்பிகள் தேவேந்திரன், ஒரு மாதேஷ் இவங்கெல்லாம் வந்து அது போச்சு, உடஞ்சிருச்சு, கண்ணாடி பின்னாடி இப்படிலாம் எல்லாம் சொன்ன போது இல்லைங்க வரும். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம பார்க்கும் தேமுதிக என்ன சொன்னாங்க, நாங்கள் ஜனவரியில் கூட்டம் போட போகிறோங்க, முடிவு எடுக்க போகிறோன்றாங்க. திரு விஜய் வந்து டிசம்பர் ஜனவரிக்காக தான் காத்திருக்காரு, அதுக்குள்ளே நம்ம வந்து கிரவுண்டுக்குலாம் போகணும்னு காத்திருக்காரு. திரு டிடிவி அவர்கள் என்ன சொன்னார், டிசம்பரில் பார்ப்போங்க, உங்கள் முடிவு நாங்கள் டிசம்பரில் பார்ப்போம். செப்டம்பரில் மாநாட்டத்தை போகிறோம் ஓபிஎஸ் என்ன செஞ்சார், இல்லைன்னு சொல்லி சொன்னார். அப்போ எல்லோருமே இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ள ஒரு குளம்புல கூட்டையெல்லாம் தெளிவு தான் காத்துட்டு இருக்கிறாங்க. திரு டிடிவி அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ என்ன ஆனாலும் டிஎம்கே பக்கம் போக வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு டோர் க்ளோஸ்டு, இங்கே தான் கோச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பேச்சுக்கு 2வது டோர் க்ளோஸ். அப்போ ஆபியஸா வந்து திரு விஜய்ட்டு தான் போய் நிற்க வேண்டியிருக்கும். அது இவர்களுடைய ஸ்டேச்சருக்கு ஒரு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு புரியல, நரேந்திர மோடியோடைய மேடை பயிர் உள்ளது எப்படி உங்களுக்கு புரியல, திரு விஜயோட மேடை, விஜய் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு கொண்டவராக வளர்கிறார், நோ டவுட். நாளைக்கு ஒருத்தர் வளர்ந்தாருன்னு அப்படி தான் இருக்கணும். எம்ஜிஆருடைய மேடை ஷேர் பண்ணும்போதோ, ஜெயலலிதாவுடைய மேடை ஷேர் பண்ணும்போதோ அன்னைக்கு தலைவர் நினைச்சிருக்கலாம், ஜெயலலிதாவுடைய மேடை ஷேர் பண்றதான்னு மூப்பனார் நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு புரியல. ஆனால் காலத்தின் தேவைகள் நடந்துச்சு. ஸோ அது நடக்காதுன்னு நான் சொல்லல, நடக்கலாம். ஆனால் என்ன விரும்புவாங்க, வாட் குட் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸாக என்ன இருக்குன்னா, திரு மூப்பனார் அவர்கள் டிஎம்கே கூட தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸில் இருந்தார். டிஎம்கே கதைக்காக அது வந்து வேற முரண்பட்ட போது தான் ஏடிஎம்கே கூட போனார். அப்போ நான் புரிஞ்சுக்கணும்ல, மதிமுக முதல்ல ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி அமைச்சது, அது கதைக்காகன்னு சொல்லிட்டு தான் அவங்க டிஎம்கே கூட கூட்டணி. அப்போ வந்து கால சந்தர்ப்பங்கள் மாறும். அப்போ இவருடைய திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் முதல் சாய்ஸ் என்னவா இருக்குது, ரீடைனிங் த ஏடிஎம்கே, ரீடைனிங் த அலையன்ஸ். அதான் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய மேடை, இபிஎஸ் சொல்லிட்டு மித்த ராமதாஸ் வந்து எல்லாருக்கும் கூட்டணி தான் யோசிப்பாங்க. அப்ப நம்முடைய ஸ்டேச்சர் என்னவா இருக்கும்னு பார்ப்பாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு. அப்ப அதுதான் அவர்கள் விரும்புவார்கள். அப்ப நீங்க கழுத்தை பிடிச்சதெல்லாம் ஒண்ணு செய்ய வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது வந்து ஒண்ணு அவர்கள் வந்து அப்படி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. அப்ப அவர்களுடைய விருப்பம் என்னவா இருக்குது, அதிமுகவிலும் அதிமுக கூட்டணியும் தொடர்வது. அது திரு ஜி.கே. வாசன் போன்றவர்கள் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. சத்தம் காட்டாம அமைதியா நம்ம வந்து சொன்னோம், எல்லாரும் வந்து ஒரு யூகத்தை, ஒரு புரளியை பரப்புனாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் மூப்பனாருடைய நினைவு தினத்துக்கு அழைக்கப்படலை. திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஓப்பனா உடைச்சார், இல்லை எனக்கு தெரியும் அவர் அழைக்கப்பட்டார். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ சில நாள் இப்போ வந்து இவர் அண்ணாமலை வந்து டெல்லி போச்சு, கட்சியை உடஞ்சிருச்சு அப்படின்னா அவர் சொன்னார், நான் அமித்ஷாட்டே ஃபோனில் பேசுனேங்கன்றார். சொல்லுங்களா, அமித்ஷா அவர்கிட்ட நேரடியாக ஃபோன் பேசுறவர் அழைக்காதவர் பேசுவாங்களா? அப்போ இவர்களா ஒரு யூகத்தை பரப்பிக்கிட்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருமே நல்ல தொடர்பில் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாருமே நல்ல நோக்கத்தில் இருக்காங்க. ஒரே சிங்கிள் திரு அண்ணாமலை திருப்பி கொண்டு போல ஒரே டார்கெட் தான், அதில் முக்கியமாக இருக்காங்க. அப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து 2026 யோசிக்கிறார். இந்த 10 நாள் கெடு முக்கியமானது நான் பார்க்கிறேன். இந்த 10 நாள் கெடு இதை வந்து இபிஎஸ் எப்படி அப்சர்வ் பண்ண போறார் யோசிக்கிறார். ஆல்ரெடி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். அவர் சொன்ன தென் மாவட்டங்கள்ல தான் தற்போது இருக்கிறார். மதுரை, மேலூர்ல இருந்து ஒரு இடத்துலையும் பார்க்கிறார். முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட இருக்காங்க. இன்றைய இதற்கு அப்புறம் எப்படி ரியாக்ஷன் இருக்க போகுது இபிஎஸ் அவர்கள்? திரு செங்கோட்டையனுக்கு கொடுத்த 10 நாள் கெடு தான் உள்ளதிலேயே பெரிய சேலஞ்ச் அவருக்குன்னு நினைக்கிறேன், செங்கோட்டையனுக்கு. ஏன் அப்படின்னா, எப்பயுமே நீங்க ஒரு அதான் திரும்பி திரு ஓபிஎஸ் அவர்கள் பாருங்க, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது முடிஞ்சு வச்சு, திரும்பி இணைக்கிறதுக்கான முயற்சி. செப்டம்பர்ல மாநாடு நடத்துவோம் அப்படிங்கும்போது இல்லை சார் மாநாடு எங்க அப்படிங்க, உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லும் போது 10 நாள் கெடு இல்லை என்றால் 10 நாளுக்குள்ள செய்யலன்னு என்ன 2 விஷயம் சொல்றேன். ஒன்று, இந்த எழுச்சி பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், சரிங்களா? ஒரு விஷயம். இன்னும் மேற்கு மாவட்டங்கள் இன்னும் பாக்கி இருக்கு, அந்த பக்கம் நான் கலந்து கொள்ள மாட்டேன்றார். ஒன்று. 2வது என்ன சொல்றாரு, ஒத்த கருத்துடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வேலையில் ஈடுபடும் சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட அது வந்து we will act separate, we will act our own way அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஜெனரல் செக்ரட்டரியோட பவரை எடுத்து ஒருங்கிணைக்கும் வேலையை நாங்க செய்வோன்றதை கிட்டத்தட்ட சொல்றாரு. ஜெனரல் செக்ரட்டரியோட பவரை
ஆத்தரைஸ்டாக நீங்கள் எடுக்க முடியாது, லீகலாக நீங்கள் எடுக்க முடியாது. அடுத்த டிஸ்பியூட் தயாராகும். உங்களுக்கு புரியல, ஏற்கனவே திரு புகழேந்தி, திரு பழனிசாமி, திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ்னு அத்தனை பேரும் போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் இன்னும் அங்கங்கே வேறு வேறு நிலைகள் இருந்துகிட்டு. அது மாதிரி ஆனால் திரு அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்கிறார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார். ரெட்டால் அங்கே தான் இருக்குது, கட்சி தலைமையில் வந்து எல்லாமே அங்கே தான் சேஃபர் ஜோனில் இருக்கிறார். அவர் வந்து எந்த விதமான ஒரு ஆபத்துலையும் எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் அங்கங்கே செதறி கிடக்குது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. பட் இவர் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படும் சொல்லி சொல்றது அதிமுக என்ன அவங்க கேள்வி இரண்டாவது. அது நம்ம அவ்வளவு தூரம் ஏர்லியா ஜம்ப் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நாங்கள் செயல்படும் சொல்லி எல்லாருமே பொதுச்செயலாளரோட தலைமையில் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் சரியா இருக்கும். குழுவாக செயல்பட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி மாதிரி உங்களுக்கு புரியுங்களா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக வேண்டாம், நீங்க இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் காத்திருக்கிறார். திரு நயினார்நாதன் நீங்க தாங்க இன்னைக்கு தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் ஏற்கிறார். அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா பக்கம் போய் நிற்கிறாங்க. திரு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி சொல்லி சொன்னா திரு பொன்ராதாகிருஷ்ணன் அப்ப நான்லாம் சீனியர் கிடையாதா, அப்ப நான்லாம் ஒரு ஆள் கிடையாதான்னு வானதி எனக்கு என்னாச்சுன்னு கேட்கவோ, ஹெச் ராஜா நான் வந்து மூத்தவர்கள் எவனும் கேட்கல. உங்களுக்கு புரியுங்களா, எல்லோரும் கொண்டாடல. பார்த்தீங்களா, ஒரு தமிழரை கொண்டாடிப்பார். அதுதான் பிஜேபி போன்ற. அப்படிதான் அதிமுகவும் இருக்கணும். நம்ம வந்து எல்லாரும் ஒரு திரு இபிஎஸ் தான் தலைவர்னு முடிவு பண்ணிட்டோம். அதற்கிடையில் எல்லாரும் போய் நிற்கணும்னு பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வந்த போது கூட முதலமைச்சராக இபிஎஸ் தொடர்வாருன்னு ஏற்றுக்கு தானே வந்தார். அப்ப எல்லாரும் ஒருங்கிணைச்சு, மாறாக நாங்கள் அந்த வேலையை கை எடுப்போம் அப்படிங்கிறது வந்து தலைமைக்கு ஒரு சவால். அப்ப இந்த 10 நாள் கெடுதான் இவருக்கான ஒரு சவால் நினைக்கிறேன். 10 நாளைக்குள்ள செய்யல. அப்ப திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ் என்ன நினைக்கலாம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது என்டெல் நம்ம பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல சொன்னோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன, அதை நான் செய்வேன். ஆனால் நீங்கள் சொன்னதற்காகவோ நீங்கள் சொன்ன நாளிலோ இல்லை, நீங்க சொன்ன 10 நாளைக்குள்ள பண்ணிட்டா பணிந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைப்பிடுவாங்க. நீங்க தலைப்பு எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே, என்ன எல்லா டிவி நீங்க பாருங்க, ஆச்சரியமான தலைப்புகள் காத்திருக்கும், கொண்டாட்டங்கள் இருக்கும். ஜிஎஸ்டி வந்து வரலாறு காணாத அளவுக்கு 390 ஐட்டத்துடைய விலை இன்னும் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதே குறைஞ்சிருக்கு. திரு சிதம்பரத்திலிருந்து ஒருத்தர் கூட விமர்சிக்க வழி இல்லை. இப்போதாவது செய்தார்களே அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர என்னங்க கிழிச்சிட்டீங்க, என்னங்க தப்பா இருக்கு, இது வந்து ஒரு டிசாஸ்டருங்க, பொருளாதார வீழுங்கன்னு சொல்ல. ஜிஎஸ்டி எதிர்த்த தமிழ்நாடு, ஜிஎஸ்டி எதிர்த்த கேரளா எங்களுக்கு லாஸ் ஆயிருங்கன்றாங்க. அப்ப இவர்கள் வரியை தொடரணும்னு நினைக்கிறாங்களா? உங்களுக்கு புரியுங்களா, வரியை தொடர்ந்து அப்ப வந்து எங்களுக்கு லாஸ், வரியை குறைச்சா உங்களுடைய இந்த ரீஆர்கனைஸ் பண்ணா எங்களுக்கு வருமானம் போயிடும், 10,000 கோடி இழப்பு ஏற்படும்னு கேரளா சொல்கிறது. அதனோட அதிகமாக தான் நமக்கு ஏற்படும்னு தமிழ்நாடு அரசு சொல்லும். அப்ப வரியை குறைக்காதீங்கன்னு திமுக கம்யூனிஸ்ட் சொல்றாங்களா? அப்ப யார் மக்கள் விரோதம், யார் மக்களாக கேள்வி வருமா இல்லையா? அப்படி யாருமே பேச முடியாத, விமர்சிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. ஆனால் டாக் எங்க போயிட்டு இருக்கு, டிஸ்கஷன் எங்க போயிட்டு இருக்கு? ஜிஎஸ்டி குறைப்பு இல்லை, காங்கிரஸ் செய்ய முடியாத பிஜேபி செஞ்சதா, பிஜேபி ஏன் ஏற்கனவே செய்யல, இதனால மக்களுக்கு ஆதாயமா வியாபாரிகளுக்கு ஆதாயமா, 150 கேள்விகள் பதில் இருக்கு. இந்த விவாதம் நடக்கல. விவாதம் நடக்குது, டிடிவி வெளியே போயிட்டாரு, செங்கோட்டையும் வெளியே போயிடுவார், இபிஎஸ் என்ன செய்ய போறார், அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது. இதுதானே விவாதமா இருக்கு, இதுதான் பெரிய துயரம். அப்ப என்னன்னா அவங்க நினைப்பாங்க 10 நாளைக்குள்ள நம்ம பணிச்சிட்டோம்னா இவரோட தலைப்பு செய்தி என்னவா இருக்கும், இதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வரும் பணிந்தார் எடப்பாடி பழனிசாமி விடும். அதை கட்டாம எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார், விரும்பவும் கூடாது. ஒரு தலைவராக அது அப்படியும் போகக்கூடாது. நம்ம வந்து 10 நாள்ல நான் செஞ்சேங்க, 15ஆவது நாளோட செய்யலாம். அதற்கான லூப் வந்து அடுத்த 10வது செகண்ட்ல அவரே புரிஞ்சுக்கிறார் திரு செங்கோட்டையன். அதற்கு மாச கணக்கு கூட ஆகலாம், நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு புரியல, 10 நாள் சொல்லிட்டு 10 நாள் கெடுக்க கொடுக்குறாரு. ஏன்னா அது வந்து அவருக்கு புரியுது. 10 நாள் சொன்னா திரு எடப்பாடி என்ன சிந்திப்பாருன்னு தெரியுங்களா, 10 நாள் கழிச்சே பேசுவாங்கன்னு புரியல, செய்யலாமா வேண்டாம் அதை 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். 10 நாளைக்குள்ள எந்த மூவ் இருந்தாலும் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய செக் வந்து இங்க எடுபட்டுச்சுன்னு வந்து நிற்கும், கிரெடிட் அவருக்கு போகும் ஆட்டோமேட்டிக்கா. கிரெடிட் வந்து அதிமுகவுக்கு தான் போகணும், ஊடகங்கள் அப்படி சொல்லும் சொல்றேன். உங்களுக்கு புரியல, கிரெடிட் வந்து அதாவதுங்க நான் ஏற்கனவே பலமுறை தான், அஜய் ஜடேஜா போய் வந்து ரன் எடுத்துட்டு வராரு, சூரியகுமார் யாதவ் வந்து ரன் எடுத்துட்டு வராரு, தோனி தான் கப்பாங்க போவாரு, அதுல குழப்பம் இல்லை. ஆனா வந்து அவரால் தான் வெற்றி அப்படின்னு 4 பேர் சொல்லும் போது அது ஒரு தோனிக்கு வந்து ஒரு குறைவு தான். அதை தான் இவங்க விரும்புவாங்க. நமக்கு என்ன, நமக்கு வந்து அங்க போய் நிக்கணும் பார்ப்பாங்க. அப்ப இந்த கெடு வந்து திரு செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய 10 நாளைக்குள்ள அவர் சைலண்டா இருக்கும் போது யாரு, திரு இபிஎஸ். அப்ப திருப்பி 11 நாள் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்மால் பூரா மைக் போட்டுருப்பான், தலைவா 10 நாள் முடிஞ்சு வச்சு 11 நாள் எங்களுக்கு வந்து தமிழில் வேணும், எங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும், ஏதாவது 11 நாள் பிரஸ் மீட் கொடுக்க கண்டிப்பாங்க. அப்ப அந்த 10 நாள் கெடு இப்படி நாங்கள் வந்து இது நடக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம் என்பதை பிறகு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு பஃபர் இருந்திருக்கும். 10 நாள்னு சொல்லும் போது அது அவருக்கான செக்மெண்டாக சேர்ந்து வருதுன்னு நீங்க பார்க்குறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கெடு இந்த விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் இறங்கி வரணுமா வேண்டாமா? இதுல இறங்கி வர்றது ஏறி போறதுங்கிறதே இல்லைங்க. நீங்க வந்து நிக்கணுமா வேண்டாமா? ஏன்னா ஏற்கனவே கிரிக்கெட்ல சொன்ன மாதிரி
ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் இறங்குவார், ஒருத்தர் செகண்ட் டவுன் இறங்குவார், ஒருத்தர் மிடில் ஆர்டர்ல இறங்குவார், ஒருத்தர் டெய்லர் இறங்குவார். இதே தோனி அவர்கள் ஓப்பனிங்ல இறங்கியிருக்காரு, ஒன் டவுன் இறங்கியிருக்காரு, 6th டவுன் இறங்கியிருக்காரு, கபில் தேவ் மாதிரி இறங்கியிருக்காரு. புரியுங்களா? அப்ப தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற வேலை. நீங்க ஃபீல்டிங் பண்ணணுமா, பேட்டிங் பண்ணணுமா, நீங்க சொன்ன மாதிரி ரிவர்ஸ் கியர் போட வேண்டிய இடத்துல எக்ஸாக்ட்லி. இது வந்து சரியா ரிவர்ஸ் கியர் போட்டாருன்னா பின் வாங்கினார்னு அர்த்தம் இல்ல, புலி பதுங்குவது பாய்வதற்கான அர்த்தம். ஒன் டவுன் இறங்கினா சூப்பர், ஓப்பனிங் இறங்கினா சூப்பர், 6th டவுன் இறங்கினா கம்மி பிளேயருங்கிறதுல பிளேயரை பொறுத்து. புரியுங்களா? 6th டவுனுக்கு அப்புறம் நார்மலா பவுலர்ஸ் தான் இறங்குவாங்க நார்மலா. ஆனா ஒரு கபில் தேவ் இறங்கும் போது வெறும் பவுலர் கிடையாது, ஆல்ரவுண்டர். ஒரு தோனி இறங்கும் போது அவர் வெறும் கீப்பர் கிடையாது, ஒரு கேப்டன், ஒரு ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி அப்ப யார் இறங்குறாங்கிற பொறுத்து நம்ம பாத்துருக்கோம். அடிப்பாங்க. ஆமா, நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிக்கெட் மூத்த ரசிகர் சொன்னாரு, தோனி வெளியில நிக்கிறாருன்னு இந்திய ரசிகர்கள் பூரா இருக்கிற பிளேயர் சீக்கிரம் அவுட் ஆன விரும்புவாங்க, அப்பதான் தோனி இறங்குவாருன்னு. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம பிளேயர் அவுட் ஆகணும், நாமளே ப்ரே பண்ணிக்கிடுவோம், தோனி வரணுங்க. அதுதான் அந்த தலைமைக்கான அந்த பியூட்டிங்கிறது. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவதில்லை, அவரை மேலே ஏற்றி வைப்பதற்கு தான் முயற்சி. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அல்டிமேட் கெயின் வந்து யாருக்குன்னா அவருக்கு. அவர் தலைமையில் அதிமுக தேர்தலை வென்று சட்டமன்றம் செல்கிறது. உங்களுக்கு புரியுங்களா? அதான் நடக்கும். இதற்கு முன்னாடி ஒரு முதலமைச்சராக இருந்தது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வென்ற அதிமுகவுக்கு. உங்களுக்கு புரியல? அப்ப திருமதி சசிகலா முதலமைச்சர் ஆகிறதா இருந்தது, திரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனார், திரு இபிஎஸ் முதலமைச்சர் ஆனார். ஆனால் அத்தனையுமே சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியது ஜெயலலிதா அவர்களை மனதில் வைத்து 2016. ஆனா இந்த முறை வென்றால் இப்ப தோல்விக்கெல்லாம் அவர் காரணமாக்குறாங்கல்ல, அப்ப ஜெயிப்புக்கு யாரு காரணமாக்கணும்? அவருக்கு தான். புரியுங்களா? அப்ப தோல்விக்கு காரணம் எடப்பாடி என்று சொன்னால் வெற்றிக்கும் அவர் தான் காரணமா இருக்கணும். அப்ப அவர் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக திரு செங்கோட்டையன் ரொம்ப அற்புதமான உதாரணங்கள் சொன்னார். காளிமுத்துல இருந்து, எஸ்டிஎஸ்ல இருந்து, நெடுஞ்செழியில இருந்து, ஆர்.எம். வீரப்பன்ல இருந்து பல பெரும் தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. பல எல்லாரும் ஒருங்கிணைச்சார். திரு ராதாரவி விமர்சிக்காத விஷயமா, திரு எஸ்.எஸ். சந்திரன் விமர்சிக்காத வார்த்தைகளா? அவங்களெல்லாம் அதிமுக சேர்த்து அழகு பார்த்து சபாநாயகரை வச்சிருந்தார் திரு காளிமுத்து. பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாரையுமே எதிர்த்தவர்கள் மட்டும் இல்ல, நான் கடுமையாக சொல்றேன். அவர் பயன்படுத்திய பேர்ல நீங்க பார்க்கணும். அவர் திரு செங்கோட்டையன் பயன்படுத்திய பேர் என்ன? எதிர்த்தவர்கள் அல்ல, விமர்சனம் செய்தவர்கள் அல்ல, கிட்டத்தட்ட இழிவுபடுத்தியவர்கள். அப்படி இழிவுபடுத்தியவர்களையும் சேர்த்து அவர்களை போது அரங்கு பார்த்தான்னு பார்க்கணும். சபாநாயகர் அவர்கள் வரும்போது அவங்க உட்கார்ந்துனாங்கன்னா அத்தனை பேரும் எழுந்து நிற்கணும் பார்க்கணும். அப்ப திரு காளிமுத்து அவர்கள் கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடி புகாதுன்னு சொன்னவர். இது வந்து கௌரவமான கமெண்ட், பயங்கரமான கமெண்ட் ஒன்று சொன்னார். உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து எல்லாருக்கும் நெஞ்சில யானை மிதிச்ச மாதிரி அதிர்ச்சி ஏற்படுச்சு. அப்படிப்பட்ட கமெண்ட் சொன்னார். பர்சனலா ஜெயலலிதா அவருடைய கேரக்டரை நோக்கி அவரை சபாநாயகர் ஆக்கினார் ஜெயலலிதா. உங்களுக்கு புரியுங்களா? சபாநாயகர் இருக்கும்போது அவை மரபு எழுந்து நிற்கணும் எல்லாரும். அப்ப அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய பொசிஷன் கொடுத்தார். ஒரு மந்திரி ஆக்கினார்னா அம்மா நடந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வணக்கம் வைப்பாங்க. இங்க சபாநாயகருக்கு முதலமைச்சர் வணக்கம் வைக்கணும், அந்த இடத்துல அவங்க வச்சாங்க. புரியுங்களா? அப்ப அதுதான் இந்த உதாரணத்தை குறிப்பிட்டார். அது ஏன் மற்றவர்களை சொல்லாம அப்படின்னா திமுக விமர்சனம் பண்ணுச்சுல, இழிவுபடுத்தியவர்களை கூட அழகு பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாயிண்ட். அப்ப திரு செங்கோட்டையன் அவர்களோ, திரு ஓபிஎஸ் அவர்களோ, திரு டிடி அவர்களோ, திரு சசிகலா அவர்களோ அதிமுக விரோதமா யோசிச்சிட மாட்டாங்க. இன்றைக்கு ஆமா மக்கள் முன்னேற்றங்களும் அதிமுக நோக்கம் என்ன? ரெண்டு பேருக்கு நோக்கம் திமுக வீழ்த்துறது தானே. ஒரு தடவை டிடி வந்து டிஎம்கே சூப்பரா செயல்பட்டு சொல்லல, ஒரு தடவை சொல்லல, மறந்து போய் சொல்லல, தீய சக்தி திமுகன்னு அதிகமா சொல்லவே அவர்தான். அதுதான் சொல்ல வர. அப்ப என்ன, அவர்களுக்கு நோக்கம் தெளிவா இருக்கு. நம்முடைய கட்சியுடைய செயல்பாடே திமுக எதிர்ப்பு தான். அதுதானே திரு இபிஎஸ்க்கும். அவ்வளவுதான். அந்த கணக்கெல்லாம் நீங்க பார்க்கணும். அதுல வந்து ரொம்ப குழப்பிக்கிற ஒண்ணும் கிடையாது. பண்ணுவாரா? நான் வந்து ஒருங்கிணைப்பாரா, முயற்சி பாரா, ஒருங்கிணைப்பாரா பண்ணார்னா அவருக்கு நல்லதுன்னு சொல்றேன். பண்ணார்னா அவருக்கு நல்லது, இல்லைன்னா அந்த ரிஸ்க் இஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது திமுக எக்ஸஸ் தேவையில்லை. நான் ஓப்பனா சொன்னேன் 2019 10க்கு 10 ஜெயிச்சுட்டாங்க ராஜதந்திரம். அவ்வளவுதான். உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து என்னங்க, ஐயோ திமுக பலவீனப்பட்டு கிடக்கா, காங்கிரஸுக்கு 10 சீட் கொடுக்குற அளவுக்கு அந்த கட்சி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனா 10க்கு 10மே ஜெயிக்கும் போது அது திரு ஸ்டாலினோட ராஜதந்திரமா மாறிடுச்சு. அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு அழியா புகழை கொண்டு வந்து ஏற்படுத்தும், இல்ல செய்யலன்னா அழியா பழியை ஏற்படுத்தும். எல்லாரும் சொன்னாங்க கேட்கல, வந்திருந்தா அவர் தான் முதலமைச்சராக இருப்பாரு, வாய்ப்பை தவற விட்டாரு. அப்ப அவருடைய பிடிவாதம் தான் காரணமா இருந்து நேரடியா பழி விடும். ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ஒரு குரூப், அதிமுக ஒரு குரூப், இப்படி சப்போர்ட் பண்ற குரூப்லயே ஒரு சைடு இருக்கு.
2 பேர் வேணும்னு நினைக்கிறாங்க, டிஎம்கே வேண்டாம் நினைக்கிறாங்க. அந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுற குரூப்னு ஒன்று இருக்குது, பிஜேபி சப்போர்ட், அப்போ அதுலேயே ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுற குரூப் ஒன்று இருக்குது, இபிஎஸ் சப்போர்ட், இப்படி இருக்கு. அப்படி எல்லாருமே குழம்பி கிடக்கும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா திரு இபிஎஸ் ஆதரிக்கக்கூடிய குரூப் அதிகரிக்கும். ஒருவேளை இது நடக்காமல் போய் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வராமல் போனால் எல்லா பழியும் அவர் மேலே தான். எவ்வளவோ சொன்னோம், அண்ணன் கேட்கல. 2024 இது நடந்தது. ஆனால் அது மக்களவை தேர்தலானாலும் யாருமே கட்சியில் யாருமே இல்லை. நான் உங்களுக்கு பல முறை சொல்லுங்க, 2026 அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தால் அதிமுக பிளவுபடும். இபிஎஸோட தலைமைக்கு அதிமுக பிளவுபடும்னா அப்புறம் உங்களுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு சவால் தான். 2026 தேர்தலை அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தால் அதிமுக பிளவுபடும்.